சேனாதிபதி. அவர் என்ன பிரம்மாவை சிறப்பிடித்தார். அவர் என்ன தீமைகளை வேண்டவன். அப்ப அந்த அருள்மொழி தனக்குள் எடுக்கும்போது இந்த உணர்வு காவல் தாங்கிட்டார். தான் வள்ளி, நம் உடலில் வரக்கூடிய வலிமையான சக்தி வள்ளி. அப்ப நான் சீர தெலங்காட்டுல காவல் இருக்கா வள்ளி கதையா காட்டுறாங்க. தெலங்காட்டுல காவல் இருக்கும்போது என்ன செய்யற, தான் விளை வச்சத மற்ற பட்சிகள் தின்றாதான் பாதுகாக்க கவந்தீசி கல்லறியும். இப்ப நான் உடலை வளர்க்கும் போது தீமைகள் வராதபடி அதை எழுத்து தாக்குதல் வேண்டும். அப்ப அந்த வருவான சக்தி நமக்குள் வேண்டும். அப்படிங்கிறத தாண்டி வள்ளித்திறமையை பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறாங்க, இதுல விநாயகர் உடனே என் தம்பி இன்னைக்கு நறுமணம் பண்ணிக்கோன்னு பயமுறுத்தி வழியை கேட்டி நீ திருமணம் தெரியும் முருகனுக்கு கொடுத்தார். அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு தம்பிக்கு போய் கல்யாணத்தை பண்ணு. ஆனா நாம விநாயகங்கிறது யாரு, வள்ளி தெய்வ ஆணை. இந்த உடலை காட்டின உணர்வை வினையாக சேர்த்து அதை இச்சையாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆக தன் உடலை காக்கும் உலகின் தன்னை இச்சைப்பட்டு அந்த உணர்வு உயிரைப்பட்டவன கிரி அதன் ஞானப்படிதான் இந்த உடல் இயங்கும். ஆக எதை இச்சைப்பட வேண்டும், நாம் வள்ளி. இந்த வலிமையை பற்றி நான் நுகரப்படும் போது என் உயிரைப்பட்டவன தெய்வ ஆணை அந்த உணர்வு எழுவ செயல்படும். அதன் வழி இந்த உடல் இயங்கும். இவ்வளவு காரியத்தை சுருக்கமா சாதாரண மக்களும் புரிய வைக்கிறாங்க. நாம் புரிஞ்சிருக்கிறோமானா இல்லை.